அதை விரைவில் மக்களால் தூக்கி எறியப்பட போகும் அதிகார மவதை கொண்ட கட்சி ஒன்றிருப்பதாக தவிக தலைவர் விஜய் காட்டமாக கூறியிருக்கிறார். அவசர கதியில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கியுள்ள கட்சி என்றும் திமுக பெயரை குறிப்பிடாமல் தவிக தலைவர் விஜய் காட்டமாக கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திமுக சார்பில் அருகு திருவிழா என்கின்ற அந்த நிகழ்ச்சியானது தமிழகத்தோடு நடைபெற்று வருகின்றது. அதை குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் அறிவு திருவிழா என்ற பெயர் வைத்துவிட்டு முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டும் திருவிழாக அதை மாற்றியதிலேயே அது அறிவு திருவிழாவாக இல்லாமல் அவதூறு திருவிழாவாகவே உள்ளது என்று அந்த பதிவிலை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதிவிரைவில் மக்களால் தூக்கி எறியப்பட போகும் அதிகாரமாக கொண்ட கட்சி ஒன்று அவசர கதியில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கியுள்ளது எனவும் எந்த கட்சியை சொல்லி தெரிய வேண்டும் என்கின்றது இல்லை என திமுகவின் பெயரை குறிப்பிடாமல் அந்த பதிவை குறிப்பிட்டிருக்கின்றார். அவதூறு ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி வேறு எந்த கட்சியாக இருக்கும் என்று சொல்லித்தான் புரிய வேண்டியதில்லை என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போதெல்லாம் அந்த கட்சியினுடைய ஒரே இலக்கு தமிழக வெற்றி கழகத்தை முழுக்க மூலையில் தூக்கி யோசிப்பது அதன் முழு நேர வேலை என்றாகிவிட்டது எனவும் அவர்களுக்கு 1969 பிறகு அவதூறுதான் அரசியல் கொள்கை எனவும் லஞ்ச லாவண்யம், ஊழல் லட்சிய கோட்பாடு இந்நிலையில் மக்களுக்காக இதயபூர்வமாக 2 கலந்த பிறகு மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகின்ற தமிழக வெற்றி கழகம் போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களுடைய மூளை மழுங்கி முனகத்தானே செய்யும் என்று அந்த பதிவிலை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்களை விமர்சிப்பதற்காக எண்ணித்தான் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி கொக்கரிக்கின்றனர் எனவும் உண்மையில் தமிழக வெற்றி கழகம் அவர்கள் மீது இன்னும் முழுமையான விமர்சனத்தை தொடங்கவே இல்லை எனவும் லேசான விமர்சனங்களை தொடங்குவதற்கே அதற்குள்ளேயே நசுந்தாத நாகரிகத்துடன் வைத்ததாகவும் அதே போன்று அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கு மிக பலமான வரவேற்பை அளிக்க திமுக தொடங்கிவிட்டனர் எனவும் அதை கண்டு அஞ்சி நடுங்கியதால்தான் தங்கள் 80,000 மற்றும் 50 குழுக்களை கொண்டு அதிரி புதிரியாக ஆலோசித்து தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்கவே இயலவில்லை எனவும் அத்தகைய இயலாமையில் அந்த கட்சியின் தலைவர் கை கொண்டதுதான் எந்த கும்பலாலும் எங்களை வீழ்த்த முடியாது, எங்கள் ஆட்சியை வீழ்த்த முடியாது என்கின்ற அதிகார மயக்க முழக்கம் என்று விஜய் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து குறிப்பிட்டுள்ள அவர் தங்களை கொள்கைவாதிகளாக அடிக்கடி காட்டிக் கொள்வதற்காக எல்லோரையும் ஏமாற்றுவதற்காக தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழினம்தான் எங்கள் உயிர் என்றும் மண் மொழி மானம்தான் எங்கள் தலையாய கொள்கை என்று ஒரு சம்பிரதாய தங்கை முழங்க தொடங்கியுள்ளனர் எனவும் அதே போதாதென்று அறிவு திருவிழா என்கின்ற பெயரில் பரன்களில் கிடக்கும் பழைய ஓலைகளை தூசு தட்டி தோரணம் கட்ட பார்க்கும் அவர்களின் பழைய மற்றும் புதிய கொள்கை உறுதி பற்றி கொஞ்சமாக பார்க்கலாமா என்று குறிப்பிட்டு யாரை ஏளனமாக பரிகாசம் செய்தார்களோ அவர்களிடமே பதவிக்காக பம்மினரே அப்போது எங்கே போயிற்று மானம் எனவும் ஆட்சியில் இல்லாத போது தமிழ் என்பதும் தமிழர் என்பதும் ஆட்சிக்கு வந்ததும் அதிகார பதவிக்குள் அடக்கமாக அமர்ந்து கொண்டு அரசியல் சாசன கட்டுப்பாடுகள் மீது பழி போட்டு பதவி சுகம் காணும் போது எங்கே போனது மண் மானம் மற்றும் மொழி மீதான கொள்கை பாசம் எனவும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாமல் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற அர்த்தமற்ற வானத்தை வைத்து தப்பிக்கும் போது எங்கே போனது அவர்களின் சமூக நீதி கொள்கை எனவும் அதே போன்று தொடர்ந்து பெரியார் அண்ணா கொள்கைகளை மறந்துவிட்டு மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகளோடு களமிறங்கி யாருக்கும் எதற்காக வளையாமல் வலம் வரும் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கையற்றவர்கள் என்று கூறுவதற்கான காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட உளைச்சலும் குமைச்சலும் இன்றி வேறென்ன என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து 53 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக்க போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதை கண்டு நாள்தோறும் நாக்குளறி உணரும் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா என்று பாரதியாருடைய பாடலை மையப்படுத்தி பவளங்கள பாப்பா நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா எனவும் அதே போன்று நேற்று நடந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கூட யாரை விமர்சிக்க வேண்டுமோ அவர்களை விமர்சிப்பதை விட தமிழக வெற்றி கழகத்தை திட்ட வைத்து அதை அகமகிழ்ந்ததே நடந்தது எனவும் அதே போன்று எல்லா வகையிலும் கபட நாடகமாடும் திமுகவுடைய அவலாட்சியின் லட்சணங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் எனவும் மேலும் மக்கள் சக்தியின் மதிப்பை வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்களோடு மக்களாக இணைந்து நின்று அவர்களுக்கு அவதூறு மன்னர்கள்
உணர செய்வோம் என்று திமுகவுடைய பெயரையும் அவர் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சியினுடைய பெயரையும் குறிப்பிடாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த எக்ஸ்தல பக்கத்தில் பதிவில் இந்த குறிப்பிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.